ஐஏஎஃப் நடத்தின ஏர் ஷோ. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை ஏர் ஷோ அப்படின்றாங்க. சென்னை ஏர் ஷோன்னும் போது சென்னை அத்தாரிட்டிஸோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ நடத்தின ஏர் ஷோ கிடையாது. அது இந்த ஏர் ஷோ நடத்தினது ஐஏஎஃப், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்படி ஒரு ஷோ நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 21 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சென்னையில் அதுவும் மெரினா பீச்சில் ஃப்ளைட்டுங்க அப்படியே அப்படி போவோன்றதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு சொல்லலாம். 15 லட்சம் பேர் மெரினா பீச்சில் கேதர் ஆகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 லட்சம் பேர் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்காக கேதர் ஆன போது என்னென்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் 15 லட்சம் பேர் அப்படின்னும் போது குழந்தைங்க, வயசானவங்க, ஆம்பளை பொம்பளை, அதர்ஸ் எல்லாரும் இதில் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்காங்க இந்த ஏர் ஷோவை பார்க்குறதுக்கு. ஏர் ஷோவை பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறது என்னென்னா, இதில் பாதிக்கு மேலே ஆளுங்க வந்து ஏர் ஷோவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் நின்று போயிருக்கு. ஆம்புலன்ஸால் முன்னாடி போக முடியல. ஆம்புலன்ஸ் சைரன் அடிச்சுனே இருக்காங்க. பப்ளிக்கை நவுத்த முடியல. பப்ளிக் நவுறதுக்கு இடம் இல்லை. மெரினா பீச்சில் கடலில் தான் தள்ளி விடணும் பப்ளிக்கை. வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம். இது ஏன் இப்படி ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்? ஐயோ டிஎம்கே ஃபெயில்ஸ், டிஎன் கவர்மெண்ட் ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குங்க ட்விட்டரில். என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ டிஎம்கே தான் இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பு. மக்கள் வந்து மழை தண்ணியில் மாட்டினா டிஎம்கே பொறுப்பு. மக்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்தா டிஎம்கே பொறுப்பு. மக்கள் வந்து ஏர் ஷோ பார்க்க போய் இப்போ 4 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கும் டிஎம்கே பொறுப்பு. 4 பேர் இறக்கிறதுக்கு போலீஸ் பொறுப்பா இல்லை டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்பா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியனில் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா பைத்தியகாரத்தனம், அது கூட சுயநலம், அது கூட வந்து நான் போவேன், நான் தான் முன்னாடி, உனக்கு முன்னாடி நான் போகிறேன் பாரு. சின்னதுலேருந்து, அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது, நீ அவனுக்கு மேலே மார்க் வாங்கலை உன்னை தோலை உரிச்சிரும் பாரு. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வெறுப்பு? அதுதாங்க எனக்கு புரியாத ஒரே விஷயம் நம்ம ஊரில். அது ஒன்று தாங்க. டிராஃபிக்கில் போகும்போது ஒருத்தன் வழி விட மாட்டான். இப்போ வந்து 2K கிட்ஸ் அப்படின்ற பசங்க வந்து ஒரு சிலர் வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து வழி விட்றாங்க. வயசானவங்க ஒரு சிலர் ஆம்புலன்ஸ்லாம் வந்து வழி விடுவாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைங்க, அர்ஜென்ட்டில் போகிறவங்க நிறைய பேர் போகிறாங்க. ஒரு ஆள் ஒரு லேனில் போகிறான்னா, அதுவும் இப்போ கார் ஓட்டுறான் பாருங்கள், ஒரு சிலர் அந்த பசங்களை அவனுங்களை வந்து அப்படியே வந்து அந்த இடத்துலையே அவன் காரை வந்து 4 வீலையும் பஞ்சர் ஆக்கிட்டு தள்ளுடான்னு தள்ள வச்சு அப்படியே அவன் மூஞ்சை பிடிச்சி ரோட்டில் தேய்க்கணும். அப்படி வெறுப்பு வரும் ஒருத்தன் கார் ஓட்டுறதை பார்க்கும்போது. நான் தப்பாக சொல்ல, ஒரு ஆள் வந்து பைக் ஓட்டிட்டு அவன் கார் ஓட்டுறான், அதனால் அவன் ஆட்டிடியூட் அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தப்பு. அப்படி கிடையாது. பைக் ஓட்டிட்டு கார் ஓட்டுறவன் நிறைய பேர், எவ்வளோ பேர் ஒழுங்காக ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. பைக்கில் தான் பழகியிருப்பான், அதுக்கப்புறம் கார் லைசன்ஸ் எடுப்பான், அவன் கார் வாங்கிறதுக்கு வசதி வந்தது, அவன் கார் வாங்குவான், கார் வாங்கினதுக்கப்புறம் அவன் டீசெண்டாக ஓட்டுவான். அந்த மாதிரி டீசெண்டாக ஓட்டுற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எரியுதுங்க எனக்கு. இப்படியாடா இருப்பீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம், உடனே யார் மேலே குட்டுறோம்? ரயில்வே குட்டுறோம். ஏண்டா உடனே இன்னொரு சீன் ஒன்று பார்த்தேன். அதாவது டிஎம்கே ஃபெயில்ஸ், டிஎன் அப்படின்னு காமிச்சிட்டு என்ன காட்டுறாங்கன்னா, அரசர் குடும்பம், இவங்கெல்லாம் வந்து அரசர் மன்னர் பரம்பரை. யார்? ஸ்டாலின் சார், உதயநிதி, இவர் டிஎம்கேவில் மெயினான மினிஸ்டர்ஸு, தயாநிதி மாறன், இவர் நிறைய பேர் அவங்க ஒரு லைன் உட்காந்துருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து ஏசி ஏர் கூலர் இருக்கான் அந்த ஓப்பன் கிரவுண்டில். பப்ளிக் வந்து ஏர் கூலர் இல்லையா, தண்ணி கூட இல்லையா. தண்ணி வந்து ஏன் அரேஞ்ச் பண்ணல? ஏன்டா அதை சொன்னவன் வந்து ஒரு 55 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு. குழந்தைய ஏதோ கூட்டுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு போகிறான் கேமரா முன்னாடி. எனக்கு அவனுக்கிட்ட கேட்க தோணுது, நீ தண்ணி எடுத்து போனியா அவன் குழந்தைக்கு? முதல்ல தண்ணி கூட கிடையாது. நான் வந்து பப்ளிக் அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம், இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஊர் எங்கேயுமே இருக்காது வேர்ல்டில். நீங்கள் எந்த கார்னருக்கு போனீங்கனாலும், துபாயில் வந்து வருஷம் நியூ இயருக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அந்த இதில் புர்ஜ் கலீஃபாவில். இல்லை பாரிஸில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க நியூ இயருக்கு. அங்கே வந்து டிராஃபிக் இருக்கும். ரோட்டில் வந்து காருங்க தான் அப்படியே நின்று தான் போவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் அவங்க அதை பொறுத்துக்க முடிகிறவங்க தான் அந்த வேலைக்கு போவாங்க. 70 வயசில் 60 வயசில் அங்கே மெரினா பீச்சில் போய் நின்றுட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறேன். இவனெல்லாம் என்ன சொல்கிறது? டிஎம்கே கவர்மெண்ட் இருந்திருந்தால் ஒருவேளை அவங்க அதிமுகவை குற்றம் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி.
ஆனால் இப்படி ஒரு ப்ராபகண்டா இன்டர்நெட்டில் டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன் அப்படின்ட்டு கார் ரேசிங் நடந்தால் குற்றம், அங்கே வந்து நாய் மேயுது, அங்கே இதுவாகுது, ரோட்லையாடா பப்ளிக் ரோட்லையாடா கார் விடுவீங்க, அதுவா இதுவா. இப்போது இந்த ஏர் ஷோ பண்ணது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். மதன் கௌரின்ற ஒரு ஃபேமஸ் யூடியூபர் என்ன தமிழில் வச்சுருக்காங்கன்னா சென்னை ஏர் ஷோன்னு வச்சுருக்கான். சென்னை ஏர் ஷோனா நீ யாரை வந்து முட்டாளாகிற, மக்களை முட்டாளாகிற? சென்னை கவர்மெண்ட் பண்ண ஏர் ஷோ அது. அந்த ஏர் ஷோ பண்ணது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணுற ஏர் ஷோவில் அந்த ஃப்ளைட்டை பார்க்குறது நீ எங்கே நின்னாலும் பார்க்கலாம். அதுக்காக மெரினா பீச் போய் மெரினா பீச்சில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை இது பண்ணி பப்ளிக்கை வர வேணான்னு சொன்னால் நீங்கள் வராமல் இருப்பீங்களா? புயல் அடிக்க போகுது, பேரிகேடு வச்சு தடுக்கிறாங்க. மெரினா பீச்சு கதை தான் சொல்கிறேன். பேரிகேடு வச்சு தடுக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த டைமில் வந்து அந்த இடத்துல போயிருப்பீங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து வேறு ஒரு விஷயமா இருந்தேன். அந்த இடத்துல ஜோடியாக புயல் அடிக்க போகுது, 2வது கூண்டு ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் போர்ட்டில் 2வது எச்சரிக்கை ஏற்றுவாங்க தெரியுங்களா? 1வது எச்சரிக்கை 2வது எச்சரிக்கைன்னு குண்டு இது ஏற்றுவாங்க பாருங்கள். அது ஏற்றிருக்காங்க. ஜோடியாக வந்து செல்ஃபி எடுத்துக்கின்னு அங்கே இதில் பீச்சில். ஆனால் நல்லா கூலாக இருக்குதான், ரொம்ப நல்லா ஜிலுன்னு இருக்குதுண்ணா. அசிங்கமான வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டி வரும். எதுக்கு இப்போ இதை பார்த்துட்டு இப்படி ஒரு பத்தட்டிக்கான இப்படி ஒரு மக்கள் அப்படின்றது எப்படா திருந்துவீங்க நீங்கள்? நம்ம நாடு எப்படிடா வல்லரசாகும்னு ஒரு காமெடியில் கேட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் யோசித்து தான் கேட்டிருக்கான். விஜய் வந்து கடைசி படம் அப்படின்ட்டு இப்போ அடுத்த ஒரு படம் வர போகிறாரு. அவர் அதுக்கப்புறம் படம் வருவாரான்னு நேற்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நேற்று கேட்குறாங்க. அவங்க பார்ட்டியுடைய தமிழ்நாடு தலைவர் வந்து போன எலெக்ஷனில் திமுக மட்டும் கொங்கு பகுதியில் வெற்றி அடைஞ்சாங்கன்னா, இல்லை இந்த ஏரியாவில் வெற்றி அடைஞ்சாங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி வந்ததுன்னா நான் வந்து அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னவர் அவர். அது போய் இல்லையா? நான் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு இல்லைங்க. இப்படி வாயில் வர்றதெல்லாம் பேசுறது, வாயில் வர்றதெல்லாம் வந்து அப்படியே நம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஏர் ஷோ அப்படின்னா ஏர் ஷோ பப்ளிக்காக தான் பண்ணுறான்னு வைங்க. உன் ஸ்டேட்டில் உன்னுடைய சிட்டியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றது உனக்கு தெரியாதா? எவ்வளோ ஜனத்தொகை இருக்குன்றது உனக்கு தெரியாதா? அது தெரியாத பட்சத்தில் ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? நம்ம சாதாரணமாக ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்க போகும்போது, இல்லை ஒரு பொங்கலுக்கு துணி எடுக்க போகும்போது அந்த ரங்கநாதன் தெருவு எப்படி இருக்கும், இல்லை உஸ்மான் ரோடு எப்படி இருக்கும், இல்லை சைதாப்பேட்டை எப்படி இருக்கும், இல்லை ஒரு இடம் மாம்பழம், எந்த ஏரியா நீங்கள் பாரிஸ் எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒரு சாதாரண ஒரு இதில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும், எப்படி இருக்கும் அந்த ஏரியான்றது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஏர் ஷோ நடக்க போகுது, ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட்டை திட்டுறது. வயசான ஆளுங்க, அவர் வீடியோ நான் வைக்கிறேன் பாருங்கள். வயசானவர் அவ்வளோ தெரிஞ்ச, இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நான் வந்து குடும்பஸ்தை, நான் வந்து இப்படி நான் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போவேன், நான் வந்து அப்படி பிளான் பண்ணுவேன், நான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் குழந்தைய இதெல்லாம் கூட்டினு ஒய்ஃபெல்லாம் கூட்டினு இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்காக போய் மாட்டிட்டு அதில் ஒரு 4 பேர் இறந்துருக்காங்கன்னும் போது இது கவர்மெண்ட் தப்பா? கள்ளச்சாராயம் குடிக்கிறவனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அவன் வந்து பைத்தியக்காரன், அவன் அது இதுன்னு திட்டுறோம். கள்ளச்சாராயம் வந்து கவர்மெண்ட்டு விட்டதுனால தான் குடித்தான். நீங்கள் எவ்வளோ தான் போலீஸை நிறுத்தினாலும் காய்ச்சுவான். அதுதான் உண்மை. போலீஸால் ஒரு வீட்லேயும் போய் தேடலாம் முடியாது. எவ்வளோ போலீஸ் வேணாம்? அப்போ சென்னை சிட்டியில் ஒரு வீட்லேயும் போய் ஒரு மேன் ஹண்ட்டு, ஒரு சர்ச் நடத்தணும்னா சென்னை சிட்டியில் எவ்வளோ போலீஸ் வேணும்? சென்னை சிட்டியில் எவ்வளோ போலீஸ் இருக்காங்க? உடனே உனக்கு தெரியுமா, நீ பெரிய பிடுங்கியா அப்படின்னுவாங்க. நான் பிடுங்கியோ நான் மடங்கியோ ஏதோ இருந்துட்டு போகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம். அது வந்து அரசியலுக்காக பாக்கி இருக்கிற அரசியல் கட்சிங்க பண்ணுறாங்க. அதை பற்றி புரிஞ்சிக்காமல் இப்போ நான் எனக்கு திமுகவில் நான் பெரிய இதுவோ ஒன்றும் அவங்க எனக்கு 50,000 இல்லை 5 ரூபா கூட கொடுக்கல. ஆனாலும் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இப்படி பண்ணிவிட்டு இந்த பழியெல்லாம் வந்து எடுத்து திமுக கவர்மெண்ட் மேலே போடுறீங்க. அதிமுக இருந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும், தளபதி விஜய் இருந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும், பிரதமர் மோடி வந்தாலும் இதுதான் நடக்கும். ரயில்வே வந்து ட்ரெயின் விடலை, யார் தப்பு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தானே இருக்குது ரயில்வேக்கு தெரியாதா இன்றைக்கி கூட்டம் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஆள் போவாங்க, இது பண்ணுவாங்கன்னு? மெட்ரோ வந்து 7 நிமிஷம் இருந்த ட்ரெயினை வந்து ஃப்ரீக்வன்சியில் இருந்ததை 3.5 நிமிஷமாக விட்ருக்காங்க. மெட்ரோவில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க இன்றைக்கி. மெட்ரோ பார்க்காதவங்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் மெட்ரோவில் போயிருக்காங்க. ஆனால் மெட்ரோ வரைக்கும் ரீச் ஆகிறதுக்குள்ளே அவங்க டமாலே டுமிலே ஆகிட்ருப்பாங்க. ஏன்னா தண்ணி கூட எடுக்காமல் ஒரு குழந்தைய கூட்டின்னு இந்த வெயிலில், மழை பெய்தால் கூட பரவாயில்ல, மழை பெய்யும் போது கூட மழை பெய்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில் அடிச்சதுன்னா நம்ம ஊர் வெயில் வந்து அவ்வளோ மோசமான வெயில். அதுக்கு நடுவில் இவ்வளோ வண்டி, இவ்வளோ காரு, இவ்வளோ ஜீப்பு, இவ்வளோ வேனு, இவ்வளோ பஸ்ஸு, இவ்வளோ ட்ரக்கு, இவ்வளோ விஷயங்கள் ஓடுற இந்த சிட்டியில், இவ்வளோ கூட்டம் இருக்கிற இந்த சிட்டியில் போய் மெரினா பீச்சில் நான் வந்து ஏர் ஷோ பார்க்குறேன். என்னத்த சொல்கிறது?
அதுக்கு அதை வந்து ப்ராபகண்டாவாக ஆக்கி சென்னை ஏர் ஷோனே வைங்க. ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஏர் ஷோங்க. அது ஒரு நாட்டில் வந்து ஏர் ஷோ நடத்துவாங்க. அது வந்து அவங்க ஏர்ஃபோர்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது. அவங்க பாக்கி நிறைய இடங்கள்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ளைட்டெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ஏர் ஷோ வந்து பல இடங்கள்லாம் நடக்குது. ஆனால் இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின ஏர் ஷோ 21 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் நடத்துனாங்க. நடத்தும்போது 10 லட்சம் பேர் வந்தால் சைச்சிக்கிறதுக்கான வேலைகள், அதை முறியடிக்கிறதுக்கான வேலைகள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் பேர் மெரினா பீச்சில் மட்டும் நிற்கிறாங்க. 15 லட்சத்துக்கு மேலே இருக்கும்னு தான் சொல்கிறாங்களே தவிர 10 லட்சத்துக்கு கீழே இருக்கவே இருக்காது. ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லு, பஸ்ஸெல்லாம் ஃபுல்லு, ரோடெல்லாம் ஃபுல்லு. எங்கடா போகிறீங்க? ஏன்டா ஏர் ஷோ பார்க்கலன்னா நாளைக்கு உலகம் அழிஞ்சிருமா? ஐயோப்பா. அதுவும் இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? யாருமே வந்து வழி விட மாட்டேங்க. நான் வழி விடுவேன். அதனால தான் நான் என்னை இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். நான் பெரிய புண்ணியவான்லாம் சொல்லலை. ஆனாலும் ஒரு டிராஃபிக்கில் வந்து ஒரு அம்மா கிராஸ் பண்ணுறாங்கன்னா நான் நிறுத்துவேன். இல்லை ஒரு லேடி வந்து பைக்கில் கிராஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பையன் வந்து ரொம்ப அவசரமாக போகிறான், சரி போன்னு விடுவேன். நான் வழி விடாத ஆளுங்க யார் தெரியுங்களா? பின்னாடி வந்து ஆர்ன் அடிச்சிக்கினே இருப்பான். டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு கிடையாது, கம்பெனி பஸ்ஸுங்க. இவ்வளோ பெரிய பஸ்ஸுங்க விடுவானுங்க. அந்த ரோடே அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஆர்டிஓ வந்து இந்த மாதிரி பஸ்ஸுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இந்த பஸ்ஸெல்லாம் விட்ருவாங்க. ஒரு கடைக்காரன் வந்து அங்கே ஏதாவது 2 பைக் பார்க் பண்ணால் அவனை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸுடைய சைஸ்னால தானே அந்த வழியில் போக முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிக்கினே இருக்கலாம் இதை பற்றி. ஆனால் 4 உயிர் போயிருக்கு இந்த ஒரு ஏர் ஷோனால். இது தேவையான்னு கேட்டால் ஏர் ஷோ தேவை தான். அங்கே போய் உன்னை உழ சொன்னாங்களா? உன்னை யாராவது போக சொன்னாங்களா? முடியாதவன், உடம்பு ஃபிட்னஸ் இல்லாதவன் ஏன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறார்? அதுவும் ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லாமல். அங்கே தண்ணி கொடுப்பாங்களா? யாராவது தண்ணி வச்சுன்னு யாராவது நிற்பாங்களா? சார் இந்தாங்க சார் தண்ணி குடிங்க சார். யாரோ புண்ணியவன் என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்துருப்பான். அது ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஏதோ பொலிட்டிக்கல் விஷயம் அதில் கொடுத்தாங்க. டெய்லி கொடுப்பாங்களா? கொடுக்குறது எங்கே தண்ணி? அவனுக்கே இல்லையே, அப்புறம் எப்படி ஒன்று கொடுக்குறது? என்ன மனுஷங்கப்பா. தெரியல.